பாஜக ஏமாறும் கட்சியும் அல்ல, ஏமாற்றும் கட்சியும் அல்ல. நாங்க அரவணைச்சுதான் எல்லாத்தையும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியாகத்தான் பாஜக இருந்திருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவர்கள் ஏமாறும் கட்சி அல்ல, ஆனால் நிச்சயமாக ஏமாற்றும் கட்சி தான். ஒருத்தர் 2 பேரையா ஏமாத்திருக்காங்க. மகாராஷ்டிரால ஏமாத்துனாங்க, பீகார்ல ஏமாத்துனாங்க, எல்லா இடத்துலயும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சித்தாந்தம். எதிரி கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும், நட்புறவு கட்சிகளை ஒழித்து விட வேண்டும். அதனால இங்கேயும் இவங்க ஏடிஎம்கே அதுல இபிஎஸ் வெளிப்பா இருக்கிறதா நினைக்கிறாரு. எந்த அளவுக்கு வெளிப்பா இருந்து எதிர்கொள்ள முடியும்னு தெரியல. ஏன்னா பிஜேபி வர்றதுங்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். அவங்களுக்கு சாணக்கியனுடைய தத்துவம் தான் பெருசு. வழிமுறைகள் முக்கியம் அல்ல, இறுதி முடிவு தான் முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசு. அதனால அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க தயங்குறதும் இல்லை. இந்த இதுல கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க? கர்நாடகாவில் 10 காங்கிரஸ் எம்பி காங்கிரஸே இதுல ஜேடி பார்ட்டியில் உள்ள எம்பிஸ் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ண வச்சாங்க. ரிசைன் பண்ணி கவர்மெண்ட்டை கவுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இதுல என்ன எத்திக்ஸ் இருந்தது? அதனால அதாவது இப்படி நம்ம பண்ணோம்னா, இப்ப இதே இது ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்ச போது கலைஞர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நாங்க இதை பயன்படுத்த மாட்டோம், அதிமுக எம்எல்ஏக்களை நாங்கள் இழுப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். அதுதான் அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடாக இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கணும். ஆனா பிஜேபி அப்படி நம்பல. இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தபோது ஒரு ஸ்டேட்ல பிஜேபி ஒரு சீட்டு கூட வாங்கல. ஆனா எந்த கட்சி ஜெயிச்சு வந்ததோ அந்த கட்சி அப்படி கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க, தங்களுடைய கட்சியோட இணைச்சு பிஜேபி ஆட்சி வந்துருச்சாங்க. யாரெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்களோ பிஜேபிக்கு வந்துட்டாங்க, பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. இதெல்லாம் என்ன அரசியல் நாகரிகமா அல்லது அரசியல் பண்பாடா? ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பொதுமக்கள் இதை பத்தி கவலைப்படுறாங்களா? யாரோ 10 பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, இதை டிவியை பாக்குறவங்க, அது ஏதோ ஜனநாயகத்தை பத்தி தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் இது சத்தம் போடுவாங்க. எத்தனை நாளைக்கு சத்தம் போடுவாங்க? அதுக்கு ஒரு எத்தனை நாளைக்கு பத்திரிகைகள் அதை பத்தி எழுதும்? இங்க ஒடிச்சு முடிச்சாச்சு, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம். கர்நாடகா முடிஞ்சிருச்சா, அடுத்து தமிழ்நாட்டை பார்ப்போம், கேரளாவை பார்ப்போம், ஆந்திராவை பார்ப்போம். இப்படித்தான் அவங்களுடைய கொள்கை இருக்கு.